அனைவருக்கும் வணக்கங்கள். தமிழுக்கும் அமுதென்று பெயர். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 10 ரூபா சீரியலுன்னு எல்லாமே யூஎன்சி கட்டிலேருந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கு. இது ஒரு கெட்டாக வாங்கினீங்கன்னா 12,000 ரூபா. நான் வாங்கும் பொழுது 10,000க்கு கீழே தான் வாங்கினேன். அது இருக்கிற வரைக்கும் இதை 10,000த்துக்குள்ளே தான் விற்பேன். நான் 12,000ம்னு வாங்கினோம்னா 13,000ம்னு விற்பேன். இது வந்து பக்கா யூஎன்சி எல்லாமே 52B ப்ரீஃபிக்ஸு 46, 55, 61 ஆரம்பிக்கும். 61, 62, 63, 64, 65, 66 இப்போ தான் கொடுத்தேன். இந்த பார்சல் வச்சுருக்கேன். அதை 67, 68, 69, 70, 71, 72, 73 3 தாள் மட்டும் வாங்குறவங்க இதை வாங்கிக்கோங்க. 4 தாள் வேணுங்கிறவங்க இதை வாங்கிக்கோங்க. 5 தாள் வேணுங்கிறவங்க இதை வாங்கிக்கோங்க. 10 தாள் வேணுங்கிறவங்க இதை வாங்கிக்கோங்க. எல்லாமே ஈச் 100 ருபீஸ். 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90 10 தாள் இருக்கும். யூஎன்சிங்கிறதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுலேயே ஒரு கெட்டு வேணும்னா இந்த இருக்குது 201லேருந்து 300 வரைக்கும் 12,000 ரூபா அந்த கெட்டினுடைய ஒர்த்து. இந்த தாள் இருக்கிற வரைக்கும் தான் இது 100 ரூபா ரேட்டு. அடுத்து இந்த கெட்டை உடைக்கையில் ஒரு தாள் 130 ரூபா 140 ரூபா வரும். ஒரு போட் நோட்டு ஒன்று இருக்குது. 401லேருந்து 500 வரைக்கும் ஒரு கெட்டு. இது வேணுங்க நீங்கள் என்கிட்ட தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ரெண்டாவது இது ஃபஸ்ட்டு. இது அதுக்கு அடுத்து வந்த 10 ரூபா தாள். அதுக்கு அடுத்து வந்தது சாலிமார் கார்டன். ஒரு தாள் வெறும் 40 ரூபா. டி இன்செட்டு 40B ப்ரீஃபிக்ஸு சி ரெங்கராஜன் கையெழுத்து போட்டது. இதில் 10 தாள் மட்டும் கொடுத்துருக்கேன். 801லேருந்து 810 வரைக்கும். இதில் இன்னும் 90 தாள் இருக்குது. 59, 59 ஒரு ஃபேன்சி நம்பர் வேறு இருக்குது. மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இது ஒரு 10 தாள் 400 ரூபா. பக்கா யூஎன்சி கெட்ட உடச்சி தான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இது அதுக்கப்புறம் வந்தது ரகுராம்ஜி ராஜன். நாட்டு 1லேருந்து கடைசியில் 71 வரும். 54, 71 வரைக்கும் இது ஒரு கெட்டு. ரகுராம்ஜி ராஜன் 10 ரூபா கெட்டு. அதுக்கு அடுத்த கவர்னரு, அதுக்கு முந்தைய கவர்னராக இதுவும் ரகுராம்ஜி ராஜன். அது 100 வரைக்கும். இது அதே இதில் 101லேருந்து 547, 101லேருந்து அது 200 வரைக்கும் இருக்கும். இது சுப்பாராவ் கையெழுத்து போட்டது. 801 to 900. இது ரகுராம்ஜி ராஜன் 901 to 1000 வரைக்கும் இருக்குது. இது ரகுராம்ஜி ராஜன் 401 to 500. இது ரகுராம்ஜி ராஜன் 801 to 900. இது ரெட்டி 901லேருந்து 1000 வரும். கடைசியில் 700. அது கடைசி தாளினுடைய நம்பர் வந்து 0 1901 2000 வெறும் 72 மட்டும்தான் இருக்கும். வேறு ஒன்றும் இருக்காது. 072 000 ஒரு ஃபேன்சி நம்பர் இருக்கும். வெரி ரேர் பண்டலு. ரகுராம்ஜி ராஜன் 301 to 400 வரைக்கும். ரகுராம்ஜி ராஜன் 201 to 300. இது இப்போ உள்ள கெட்டுனா 307 001. கவர்னர் சக்திகாந்த் தாஸ். அதுக்கு அடுத்தது 100 தாள்லேயும் 786 இருக்கும். 10 தாள் வேணுமா தான் தருவேன். 400 ரூபா. ஒரு தாள் வெறும் 40 ரூபா தான். யூஎன்சி தாள் சீரியல் பிரகாரம் இருக்கும். யாரும் கஷ்டப்படுத்த விடக்கூடாது. 786
201 இருக்கும். 10 தாள் வேணுமா? அதில் 400 ரூபா. ஒரு தாள் வெறும் 40 ரூபா தான். யூஎன்சி தாள் வரிசைக்கு சீனியர் பிராண்ட் தருவேன். $307 701. இது 786 பண்டல். இது உள்ள 786 இருக்கும். 457 701. இது உள்ள 786 இருக்கும். மற்றதெல்லாம் யூஸ்டு கண்டிஷன். யூஎன்சி தாள் தனியாக இருக்கும். இதெல்லாம் யூஎன்சி தாள் உதிரியாக விற்றது போக மிச்சம் இருக்குது. இதெல்லாம் யூஎன்சி தாள். இதெல்லாம் யூஸ்டு கண்டிஷன் தாள். ஆனால் கவர்னர் வாய்ஸாக தருவேன். ஒரு 8 கவர்னர் 10 கவர்னர்னு சொல்லி கவர்னர் வாய்ஸை தருவேன். வரிசைக்காக என்னென்ன கவர்னர் இருக்காங்களோ அந்தந்த கவர்னர் பூரா வரிசைக்காக இருக்கும். இதில் ஒரு கையில் செல்ஃபோனு கீழே இருக்கிறத கீழே இருக்க இப்போ கட்டியில் தான் கிடக்கா, கைக்கு வரவே மாட்டேங்குது. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த கட்டு வேணுமோ நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. நான் உங்களுக்கு என்ன ரேட்டுன்னு பார்த்து போட்டு அனுப்பிச்சி விட்ருவேன். மூணு தாள், 4 தாள், 5 தாள், 10 தாள், உங்களுக்கு எத்தனை ஒரே ஒரு தாள் வேணுமா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஷிப்பிங் சார்ஜ் தனியாக போட்டு விட்றணும். எந்தெந்த கவர்னர் வேணுமா இருந்தாலும் தனியாக கேட்டு வாங்கிக்கலாம். எந்தெந்த தனி ஆல்பம் வச்சுருக்கேன். அதில் வந்து ப்ரீவிக்ஸி இன்செக்ட் இயர் வைஸாக வரிசைக்கு வச்சுருப்பேன். 1954 55 இருக்கும். அதில் வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை ஆதரவுக்கு மிக்க நன்றி. காலையில் ஓட்டதெல்லாம் பார்சல் ஆயிடுச்சு. இது வரைக்கும் போட்டதில் எதுவும் பெண்டிங் கிடையாது. பதிவோட அன்றாடம் அது பாட்டில் போய்கிட்டே இருக்குது. உங்களோட அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி. யதார்த்தமான ஒரு சேனல். ஃப்ரீயாக நீங்கள் பேசலாம், ஃப்ரீயாக என்கிட்ட கேட்டுக்கலாம். நான் சொல்கிறத நீங்கள் ஃப்ரீயாக பேசலாம். எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னுடைய ஃபோனில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் விற்கணுமா என்கிட்ட கேட்டுக்கலாம், வாங்கணுமா என்கிட்ட கேட்டுக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஆலோசகர் மாதிரி, குட்டி ஆலோசகர். கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு அல்லது உலகளவு. இதில் நான் பெரிய கெட்டிக்காரன் என்று சொல்வதற்கு வரவில்லை. எனக்கும் ஏதேனும் ஒரு சில விவரங்கள் இது சம்பந்தமாக தெரியும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இதில் நான் வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது. ஏதோ எனக்கு சில விஷயங்கள் தெரியும். ஒரு 10-24 வருஷமாக இதில் இருக்கிறனால என்னென்ன காயின், எது ரேரு, எது ரேர் இல்லை, எது விலை கொடுத்து வாங்கலாம், எது விலை கொடுத்து வாங்க வேண்டாம், எது ஃப்ரீயாக கூட கொடுக்கலாம், எது அதே ரேட்டு கொடுக்கலாம், எது டிமாண்டாக கொடுக்கலாம் அப்படின்னு. 5 ரூபா 2004 உள்ள ஹைதராபாத் மிண்டு 2500 ரூபா. அதிலே உலக மேப்பு படம் போட்டிருக்கும்ல, அது வந்து 35,000 ரூபா. 2 ரூபா காயின் 1996 போட்டிருந்ததுன்னா குறைஞ்சது 5000 ரூபா. என்ன சார், ஒரு 2 ரூபா காயினை போய் 5000 ரூபா வாங்கிய, ஒரு 5 ரூபா காயினை போய் 2500 வாங்கிய, உலக மேப்பு படம் போட்ட ஒரு 5 ரூபா காயினை 35,000 ரூபா வாங்கிறிய, என்ன சார் இது அநியாயமாக இருக்குது அப்படிங்க கேட்குறது என் மனசில் புரியுது. 5 ரூபா காயின், அந்த காயினுக்கு அந்த விலை தான், அதில் சந்தேகமே கிடையாது. அதாவது ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை போட்டிருந்த எல்லாருமே மனுஷனாக முடியாது. அதில் குறிப்பிட்ட மனிதர்களுக்கு குறிப்பிட்ட வேல்யூபிள் உண்டு, குறிப்பிட்ட ஒரு மதிப்பு மரியாதை உண்டு. வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் இருக்குல்ல, அதேமாரி தான் எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான். ஆனால் எல்லா நட்சத்திரங்களும் ஜொலிப்பதில்லை. ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டுமே நன்றாக ஜொலிக்கின்றன. அதுமாதிரி மனிதர்களிலும் ஒரு சில மனிதர்கள் மட்டும் பிரகாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுமாதிரி நாணயங்களிலும் ஒரு சில நாணயங்கள் மட்டும் மதிப்பும் மரியாதையும் மிக்க ஒரு நாணயமாக திகழ்கின்றன, விளங்குகின்றன. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். என்ன, 5 ரூபா காயின் 5 ரூபா தான் கொடுக்கணும், அதான் நியாயம். ஆனால் கலெக்ஷன் பண்ணுறவங்க சில டிமாண்டான காயின்களுக்கு அதிகமான விலை வைக்கிறாங்க. அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. 5 ரூபா 2007 ப்ளஸ் காயின் குறைஞ்சது 5000 ரூபா. ஒரு ரூபா காயின் 2007 2004 ப்ளஸ் காயின் குறைஞ்சது 1000 ரூபா. என்ன, அது மாதிரி ஹைதராபாத் மிண்டு சத்ரபதி சிவாஜி காயின் ஒரு 1999 ஒரு காயின் குறைஞ்சது 1500 ரூபா. எல்லா காயினோட விலைகளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எது ரேரு எது ரேர் இல்லைங்கிறதும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டுட்டு நீங்கள் அந்தந்த காயினை பத்திரம் பண்ணிக்கோங்க. நீங்கள் பத்திரம் பண்ணிடுவீங்களோ அப்படின்னு பயத்தில் நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன்.
இந்த காயின் இந்த வருஷம் இந்த மின்ட்டு இந்த விலைக்கு போகும், அதை பத்திரம் பண்ணிக்கோங்க, நல்ல விலைக்கு விற்றுக்கோங்க. எல்லாத்தையும் நார்மல் நீங்கள் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்களோட கலெக்ஷன்லேயே அந்தந்த மின்ட்டு, அந்த இயரு, அந்த மெட்டலு, அந்த ரேரிட்டி இதெல்லாம் பார்த்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எடுத்து வச்சுருவீங்களோ, உங்களுக்கு தெரியாமல் உங்கள்கிட்ட அந்த காயின் இருந்து நான் ஏமாற்றி குறைஞ்ச விலைக்கு வாங்கணுங்கிற எண்ணம்லாம் நம்மகிட்ட கிடையாது. எல்லாருமே விழிப்புணர்வோடு இருங்க. வாழ்த்துக்கள்.